வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் 17 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவு. சென்னை குற்றப்பிரிவு ஐஜியாக இருந்த ராதிகா மத்திய குற்றப்பிரிவு கூடுதல் ஆணையராக நியமனம். சென்னை குற்றப்பிரிவு ஐஜியாக PK செந்தில்குமாரி IPS நியமனம். நெல்லை DIG பிரவேஷ்குமார் சென்னை வடக்கு சட்டம் ஒழுங்கு இணை ஆணையராக மாற்றம். சென்னையில் 88 புதிய பேருந்துகள் மற்றும் 12 புதுப்பிக்கப்பட்ட பேருந்துகளின் சேவை தொடக்கம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புதிய பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தாமதமாவதற்கு திமுக அரசு காரணம் அல்ல என்று அமைச்சர் முத்துசாமி விளக்கம். முந்தைய ஆட்சியில் நிலம் கையகப்படுத்தாததே திட்டம் தாமதமாவதற்கு காரணம் என்றும் பதில். ஸ்ரீரங்கத்தில் இளைஞரை போதை கும்பல் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. மாலை முரசு வலைதள பக்கத்தில் வெளியான செய்தியை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு. கோவை, நீலகிரி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை பெய்யக்கூடும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நெல்லையில் ஆய்வுக்கு வராத மாவட்ட ஆட்சியர். கைபேசியில் தொடர்பு கொண்டு கடிந்து கொண்ட அமைச்சர் KN நேரு. தமிழக மீனவர் பிரதிநிதிகளுடன் நாளை டெல்லி செல்கிறார் அண்ணாமலை. தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையினர் தாக்குதலுக்கு தீர்வு காண மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து மனு அளிக்க இருப்பதாக தகவல். கட்சி விவகாரங்களுக்கு ஆளுநர்களை பயன்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்ற நீதிபதி PV நாகரத்னா கருத்து. ஆளுநர்கள் கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுரை. நெல்லை மாநகராட்சி திமுக மேயர் வேட்பாளராக ராமகிருஷ்ணன் அறிவிப்பு. அமைச்சர்கள் KN நேரு, தங்கம் தென்னரசு ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனையில் முடிவு. மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக கூறி ஆகஸ்ட் 14ஆம் தேதி மதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். நீட் தேர்வு ரத்து கோரியும் மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவிப்பு. முதலமைச்சர் MK ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசியதாக சென்னை மாவட்ட பாஜக தலைவர் கபிலன் கைது. பெரவலூர் போலீசார் வழக்கு பதிந்து நடவடிக்கை. பாஜக வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் கபிலன் கைதுக்கு அண்ணாமலை கண்டனம். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ள நிலையில் திமுக தனது அரசியலுக்கு போலீஸை பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு. வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்த பின் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி உறுதி. வயநாடு நிலச்சரிவு சம்பவம் மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியிருப்பதாக தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் எக்ஸ் தளத்தில் பதிவு. மீட்பு பணிக்காக 25 லட்சம் ரூபாயை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்குவதாகவும் அறிவிப்பு.
மேட்டூரில் காவிரி கரையோரம் கரை புரண்டு ஓடும் நீரின் அருகே ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுக்கும் சுற்றுலா பயணிகள். அசம்பாவிதம் ஏற்படும் முன்பாக நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவு. களை கட்டும் சீசன், அடிக்கடி தடை காரணமாக சுற்றுலா பயணிகள் விரக்தி. ஆடி அமாவாசையை முன்னிட்டு காவிரி கரையில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வரும் பக்தர்கள். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த ஏராளமான போலீசார் குவிப்பு. ஆடி அமாவாசையை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு பகுதிகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம். ஆடி அமாவாசையை முன்னிட்டு குற்றாலம் அருவிக்கரையில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தும் புனித நீராடியும் சிறப்பு வழிபாடு. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் பல மாதங்களாக செயலிழந்து கிடக்கும் மின் தூக்கிகள். நோயாளிகள் கடும் அவதி. உதகையில் 4 மாதங்களுக்கு பிறகு பைகாரா படகு இல்லம் திறப்பு. சாலை பணிக்காக மூடப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் திறக்கப்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருவண்ணாமலையில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம்.